أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மான் நாம் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் காட்டுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருக்குரிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இஸ்லாம் என்கிற இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்துடைய மகத்துவத்தை, அது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பேச்சை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போதுதான் அது நமக்கு விலை மதிப்பற்ற செல்வமாக, பாக்கியமாக நம்மால் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதை நாம் நினைத்து பார்க்கவில்லை என்றால் ஏதோ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற, வேண்டாவிருப்பாக விட்டு சென்ற சொத்தாகத்தான் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமது கடந்த கால வாழ்க்கை இஸ்லாம் குறித்த அடிப்படை தெரியாத ஒரு நிலையில் தான் இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வழிவாய்களுக்கு வேண்டா வெறுப்பாக துடைத்து போவார்கள். அங்கு என்ன சொல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அங்கு மேடையில் சொல்லப்படக்கூடிய அந்த உரையும் கூட இவர்களுக்கு தெரிந்த மொழியில் சொல்லப்படுவதில்லை. அரபு மொழியில் வாசித்துவிட்டு அன்றைய வெள்ளிக்கிழமை உரை நிறைவு பெற்றுவிடும். தொழுகைதான் கடமை என்ற உணர்வோடு தொழுது விட்டு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய மூதாதையர்களுடைய வழக்கப்படிதான் இஸ்லாமை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினார்களோ அதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் செய்யக்கூடிய இந்த செயல் இறை தூதர் காட்டியதா, அல்லாஹ் அங்கீகரித்ததா என்கிற எந்த பார்வையும் அவர்களிடத்தில் இருந்ததில்லை. காரணம், அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அவ்வாறு அவர்களை வழிநடத்த தவறியிருந்தார். அந்த நிலையிலிருந்து இந்த சமூகத்தை, குறிப்பாக கடையலூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றம்
ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த குர்ஆனுடைய போதனையினால், நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்துரைக்கப்பட்டதினால் தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது அப்படியே தொடர்ந்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருந்திருக்கும் என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இணை வைப்பை பற்றிய எந்த அடிப்படையும் புரியாமல் அது எவ்வளவு பெரிய கூடியது, அது நிலைத்திருக்கக்கூடியவர் அப்படியே மறந்து விட்டால் அவருடைய மறுமை வாழ்க்கை முற்றிலுமாக நரகம் என்பதை புரியாத இந்த காலத்தில் அதை நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சித்தோம். அதை தெரிந்து கொண்டோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் முயற்சித்தோம். அதை நடைமுறைப்படுத்தினோம். அதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் இடர்களையும் எதிர்த்து நின்று எதுவரையிலும் அதை நாம் நிறைவேற்றிய தீர்வோம், நடைமுறைப்படுத்திய தீர்வோம் என்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிற நாம் இன்றைக்கு மீண்டும் பழைய நிலைக்கு போவதை எண்ணி பார்க்கிற போது நாம் வேதனைப்படுவதை தவிர வேதம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதம் மனிதன் இந்த உலகில் விட்டு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் வரை அது இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் தூதரின் போதனை அதுவும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆதலால் தான் என்னவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு காலத்தவருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக கூட்டாக அவன் உறக்கச் சொல்வதை குர்ஆனுடைய வசனங்களை படித்து பார்க்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் வலா துபத்திலு அமாலக்கும், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய செயல்களை பாழாக்கி விடாதீர்கள், உங்களுடைய செயல்களை அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் செயலை அழித்து விடாதீர்கள் என்று சொன்னால் இருவருக்கும் கட்டுப்படாமல் நமது செயல், நம்முடைய நடவடிக்கை இருக்கும் என்று சொன்னால் அது அழிந்து நாசமாக போய்விடும். அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதை அதற்கு இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய செயல் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் என்றால், இறை தூதருக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் என்றால் அதற்கான வெகுமதி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இல்லை என்றால் அது அழிந்து நாசமாக போகும். மலையளவுக்கு நீங்கள் செய்திருப்பதாக எண்ணலாம், அல்லாஹ்விடத்தில் மயிருக்கு கூட சமம் இல்லை. அது காரணம் அல்லாஹ் சொல்லித் தராது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தராது. எனவே நீங்கள் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் செயலை நீங்களே பாழாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று 47ஆம் அத்தியாயம் 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمره ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அல்லாஹ் 33ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண், தனித்தனியாக அல்லாஹ் சொல்றார். ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண், இவர்கள் எவருக்கும் அருகதை இல்லை, இவர்கள் எவருக்கும் எந்த உரிமையும் இல்லை. இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படித்தான் மார்க்கம், இப்படித்தான் நடைமுறை என்று சொன்னதற்கு பிறகு, முடிவு செய்து காட்டி தந்ததற்கு பிறகு உங்களில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பை அதில் அவர்கள் காட்டிக் கொள்வதற்கு எந்த உரிமையும் இல்லை. அல்லாஹ் அவரை சொல்லியிருக்கிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்கிற போது, என்னுடைய மனது இதை விரும்புகிறது, என்னுடைய சமூகம் இதை விரும்புகிறது, என் குடும்பத்தார்கள் இதை விரும்புகிறார்கள், என் வட்டாரத்தார் இதை விரும்புகிறார்கள் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தரவில்லை. நீங்கள் முடிவெடுத்து செய்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை. அப்படி தருவதாக இருந்தால்
உங்களையும் என்னையும் விட உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் வழங்கியிருப்பார். அவர்களுக்கே சுயமாக முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. காரணம், மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, உலகில் எவருக்கும் சொந்தமில்லை. அந்த மார்க்கத்தை அவர் காட்டி தந்ததற்கு பிறகு என்னுடைய சுய விருப்பத்துக்கு இடமில்லை. தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கும் அவர் தூதருக்கும் எவர் மாறு செய்கிறாரோ அவர் பயங்கர வழிகட்டு போய்விட்டார் என்று 33ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னமா கான கவுலுல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலி. இன்னமா கான கவுலுல் முஃமினீன், ஒரு நம்பிக்கையாளருடைய வார்த்தை, அவருடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதா துஉ இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி காட்டியிருக்கிறார்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிற போது அவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு, நான் ஒன்றை சொல்கிறேன், அவர் ஒன்றை சொல்கிறார், இவர் ஒன்றை சொல்கிறார், அவர்கள் வேறொன்றை சொல்கிறார்கள், இதில் எதை எடுத்துக் கொள்வது எதை நிராகரிப்பது என்ற பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் ஐயக்கூலு சமிஅனா வ அதாஅனா உலாயிக ஹுமுல் முஃலிஹூன், அவர்களுடைய கூற்று எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கையாளர் மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய கூற்று எவ்வாறு இருக்க வேண்டும்? இதோ சமிஅனா, நாங்கள் அல்லாஹ் சொல்றானா அதையே நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களா அதை நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்படுகிறோம். உலாயிக ஹுமுல் முஃலிஹூன், இப்படி சொல்கின்றவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு சரணாகதி அடைகின்ற எவன் அவன்தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் 24ஆம் அத்தியாயம் 51ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடந்த காலத்தில் கடந்துதான் வந்திருக்கிறோம். இதை நம்முடைய சங்கல்பமாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு செயலையும் அணு அணுவாக நாம் ஆராய்ந்து வேண்டுமா வேண்டாமா, செய்யணுமா செய்ய வேண்டாமா, உண்டா இல்லையா என்றெல்லாம் பார்த்து 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 செய்த செயல்களை எல்லாம் இன்றைக்கு சமய சந்தர்ப்பத்தால் சூழ்நிலை கைகளாக மாட்டிக்கொண்டு அதையெல்லாம் புறங்காலால் வெட்டி உதைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நிலைகள், நம்முடைய நடவடிக்கைகள் மாறி போவது என்று சொன்னால் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? ஏன் இந்த நிலைக்கு நாம் வந்தோம்? எதற்காக இந்த ஊரை பகைத்தோம்? ஊரில் இருக்கின்றவர்களுடைய அந்த உறவை பகைத்தோம். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, வறுமைக்காக. காரணம், அந்த வறுமையில் நமக்கு மத்தியில் எந்த உறவும் இருக்காது, எந்த உறவும் இருக்காது. உறவில்லாமல் தனித்து விடப்படக்கூடிய அந்த நாளில் நான் நல்லவனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன்? எந்த ஒரு எண்ணத்தில் நாம் அத்தனையுமே உதாசீனப்படுத்தினோம். உறவை பார்க்கவில்லை, ஊரை பார்க்கவில்லை, வட்டாரத்தை பார்க்கவில்லை, குடும்பத்தை பார்க்கவில்லை. இறைவனுடைய திருப்தியில் இருக்கிறதா என்று மட்டும் பார்த்தோம். மறுமையில் இதனால் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று பார்த்தோம். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் திருப்பி பார்க்க தவறி இருக்கிறோம். என்ன இது நடைமுறை என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாதவைகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி எட்டி உதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் முன்னோர்களுடைய நடைமுறைகளை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராததான் எதிலும் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லையா? இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை வேறு திசையை நோக்கி போகிறது, பயணிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு செய்திகள்
செய்திகளை இங்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியில் 3280, 5623 இன்னும் பல நூல்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. قال رسول الله صلى الله عليه وسلم اذا كان جرح الليل او امسيتم فكفوا صبيانكم. இரவனுடைய ஆரம்பம் வந்துவிட்டால் அல்லது மாலை பொழுதை நீங்கள் அடைந்து விட்டால் இரவு வர ஆரம்பிக்கிறது. பகல் சுருங்கி பகல் முடிந்து இரவு தொடங்குகிறது. அப்படியானால் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள். ஆதலால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவினுடைய சில மணி நேரங்கள் கடந்துவிட்டால், இரவு என்பது மகரிபிலிருந்து ஆரம்பிக்கிறது, அதில் சில மணி நேரங்கள் கடந்து விட்டால் 6:30க்கு மகரிப் என்றால் 7:30 ஆகிவிட்டால் 8 மணி ஆகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள். மாலை நெருங்குகிற போது குழந்தைகளை வீட்டிலே தடுத்து வையுங்கள். மாலை முடிந்து இரவு ஆரம்பித்து சில மணி நேரங்கள் கடந்து விட்டால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய வீட்டின் கதவுகளை பூட்டிக் கொள்ளுங்கள், வீட்டின் கதவுகளை தாழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கூறிக்கொள்ளுங்கள். வீட்டின் கதவை தாழுகிற போது அல்லாஹ்வின் பெயரை கூறிக்கொள்ளுங்கள். இன்ன ஷைத்தான் லா யஃப்தஹு பாபன் முக்லஸன். பூட்டப்பட்டிருக்கிற வீட்டின் கதவை ஷைத்தான் திறப்பதில்லை. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நீங்கள் வீட்டின் கதவை பூட்டியிருப்பதால் அந்த வீட்டை ஷைத்தான் திறப்பதில்லை. வஅவ்கு அக்ரபக்கும் வஅவ்கு கிரவக்கும். உங்களுடைய இந்த தண்ணீர் பைகளை நீங்கள் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு தண்ணீரை சேமிப்பதற்கான பாத்திரம் அதுவாகத்தான் இருந்தது. தோல் பைகளில் தான் தண்ணீரை சேமித்து அந்த வாயும் இந்த வாயும் அவர்கள் கட்டி வைத்துக் கொள்வார்கள். தேவைப்படுகிற போது ஒரு வாயை மட்டும் லேசாக அவிழ்த்து அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மீதியை கட்டி வைத்துக் கொண்டு தொங்க விடுவார்கள். அன்றைக்கு அதான் ஓவர் டேங்க், தண்ணி டேங்க். அதை நன்றாக கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள். நீங்கள் அவிழ்க்கும் போதும் தேவைக்கு எடுத்ததற்கு பிறகு மீண்டும் அதை கட்டும் போதும் அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள். வலவ் அன் தஅவுது அலைஹா ஷைஅன். அல்லது வேறு பாத்திரத்தில் தண்ணீரை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எதையாவது ஒன்றை வைத்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். அவ் தஅவுது அலைஹா ஷைஆ. குறுக்கால் ஏதாவது ஒன்றை நீங்கள் என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள். வாஸ்பிஉ மசாபிஹகும். உங்கள் வீட்டில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த எண்ணெய் விளக்கை அணைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரம் தொழுங்க நோமையை சொல்லிவிட்டு போக வேண்டியவர்கள் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குழந்தைகளை மாலை நேரத்தில் வெளியேற்றாதீர்கள். ஷைத்தானுடைய தாக்கம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் வெளியே விடாதீங்க. பிள்ளைகளை வீட்டில் வச்சிருங்க. இரவில் கொஞ்சம் நேரம் கடந்ததற்கு பிறகு தாராளமாக சுதந்திரமாக குழந்தைகளை வெளியே விடுங்கள். விட வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. விட வேண்டும் என்றால் இதற்கு பிறகு விடுங்கள். வீட்டை பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை தாழ்த்துங்கள். நீங்கள் உணவு பதார்த்தங்களை வைத்திருக்கிற பாத்திரத்தை பிஸ்மில்லாஹ் சொல்லி மூடி வையுங்கள். ஷைத்தான் எங்கு இறைவனுடைய பெயர் கூறப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாய்களை ஷைத்தான் திறப்பதில்லை. அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள். ஒரு அவையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பெயரை கூறி இருங்கள். எழுந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவரை நினைவு கூர்ந்து எழுதுங்கள். சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் அவரை நினைவு கூர்ந்து சாப்பிடுங்கள். முடிக்கும் போதும் அவரை நினைவு கூறுங்கள். இப்படி அணு அணுவாக ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ்வின் தூதர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அடுத்து பாருங்க, இதுவும் புகாரில 756வது செய்தியாக இருக்கிறது. அலி இப்னு ஹாத்தம் சல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா கௌமு நஸீப் பிஹாரில் கிராம். அலி இப்னு ஹாத்தம் என்கிற தோழர் நபியிடத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சமூகம். அங்கங்க காடு கரைன்னு போவோம், முன்ன அனுமதிக்கப்பட்ட பிராணிகளை வேட்டையாடி அதை சுட்டு சாப்பிடுவதுதான் எங்களுடைய வழக்கம் என்று சொல்லிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், இதா அர்சல்த கிலாவக அல் முஅல்லமா. அப்ப வேட்டையாடி சாப்பிடுகிற சமூகம் என்று சொன்னால் அதுல என்ன கேட்க வருகிறார்? நாங்கள் உசாமா வேட்டையாடி அதை தின்னு விடலாமா? வேட்டையாடுவது என்பது துப்பாக்கி வைத்து வேட்டையாடுவது அல்ல. துப்பாக்கி அப்ப கிடையாது. இதை வைத்து வேட்டையாடுவார்கள், நாயை வைத்து ரிசிவார்கள் வேட்டையாடுவார்கள். அப்ப இந்த நாய் வேட்டையாடி வருகிற போது அது செத்து விட்டால் அல்லது கற்கொண்டு வந்தால் அதை சாப்பிடலாமா என்கிற எல்லா கேள்விகளையும் உள்ளடக்கித்தான் நாங்கள் வேட்டை பிராணியை வேட்டையாடி தின்கின்ற சமூகம் என்று நபியிடத்தில் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா அர்சல்த கிலாபக முஅல்லமா, நீங்கள் அந்த நல்ல அதாவது பயிற்சி கொடுத்து வளர்த்திருக்கிற அந்த நாயை நீங்கள் அனுப்புகிற போது வதக்கர் தஸ்மல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் அதை அனுப்புகிற போது அப்போது ஃபகுல் மிம்மா அம்சக்ன, அது உங்களுக்காக பிடித்து வேட்டையாடி கொண்டு வருவாங்க இல்லையா, அதை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாயைத்தான் அனுப்புகிறீர்கள், அந்த நாயை பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்புகிறீர்கள், அந்த நாயை நீங்கள் பயிற்சி கொடுத்து வளர்த்த நாய், அது தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்குமே ஒழிய அது தன்னை முன்னிலைப்படுத்தாது. வேட்டையாடி வா என்று சொன்னால் வேட்டையாடி கொண்டுதான் வந்து தரும். அப்படி தருகிற போது ஆர்வத்திலேயே பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்பி இருந்தால் வேட்டையாடி கொண்டு வந்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்கள். இன்னி அஹாஃபு அன் யகூன இன்னமா அம்சகஹு அலா நஃப்ஸிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகுல் மிம்மா அம்சகன அலைக்கும் வஇன் கதல்ன, அது வேட்டையாடியதால் அது செத்து போனாலும் பரவாயில்லை, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. எல்லாம் முன்னேற்பாடோடு தான் அனுப்பியிருக்கிறீர்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறீர்கள். இல்லா அன் யகுல்னல் கல்பு ஃபஇன்னி அன் யகாஃப அன் யகுன இன்னமா அம்சகு அலா நஃப்ஸி. அது சாப்பிடாம கொண்டு வர வேண்டும், செத்தாலும் பரவாயில்லை, அது தின்னாமல் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி அது தின்னும் என்று சொன்னால் அது தனக்கென்று வேட்டையாடி இருக்கிறது என்று பொருள். அது திரிந்த மீதியை கொண்டு வந்து தருது, அப்ப இங்க சாப்பிடலாமா? அப்ப சாப்பிடக்கூடாது. ஏன்? அது தன் பசியை தன் தாகத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது வேட்டையாடி இருக்கிறது, அது உங்களுக்காக வேட்டையாடவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. வஇன் காலதஹா கிலாபி கைரிஹா ஃபலா தகுல். அது வேட்டையாடி வரும்போது இது மட்டும் வரல, அதோடு சேர்ந்து மற்ற நாய்களுக்கு சேர்ந்து வருகிறது. அப்போ இது கொண்டு தந்தால் அப்பவும் அதை சாப்பிடாதீங்க. ஏன்? இது பிடிச்சதா மற்றது பிடிச்சதா நமக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தருகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்னென்ன வழிமுறைகளை கையாளுவானோ அதையெல்லாம் எப்படி கையாள வேண்டும், எது அனுமதிக்கப்பட்டு அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அதை கொண்டு வந்தால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறார். இதெல்லாம் கடந்த காலங்களில் ஒவ்வொன்றுக்கும் இறை தூதருடைய வழிகாட்டுதல் என்ன என்று தெரிந்து நாம் என்ன செய்திருக்கிறோம், நடந்திருக்கின்றோம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இந்த தலைமுறையிலேயே யாரால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அணுவாக கவனித்து பின்பற்றப்பட வேண்டும் என்று அதற்காக நம்முடைய அத்தனையும் நாம் தியாகம் செய்தோமோ அவர்களாலே இது குடிதோண்டி புதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அடுத்த தலைமுறையை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு சேர்ப்பது யார்? நாம் தான் கொண்டு சேர்க்க வேண்டும். நாம் தான் இஸ்லாத்துடைய அதன் தூய வழியை தெரிந்திருக்கிறோம், அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று நாம் தான் சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். நாமே அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தந்துதான் போயிருக்கின்றார்கள். அதை நாம் தவறு விடுகிற போது அங்க
அங்குதான் நாம் சறுக்க ஆரம்பிக்கின்றோம். இறை தூதருடைய வழிகாட்டுதலை நாம் அங்குதான் விட்டுவிட்டு ஷைத்தானுடைய வழிகாட்டுதலில் நாம் அடி எடுத்து வைக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி மஹ்மத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து காரியங்களையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எந்த காரியத்தை எப்படி என்பதை நாம் தெரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காரியங்களை நாம் செய்வதை விட்டுவிட்டு, நாம் தெரிந்து நடைமுறைப்படுத்துவதை விட்டுவிட்டு, அல்லது தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை விட வேறு யாரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக போய் நிற்க வாய்ப்பில்லை. அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வாழ்ந்த வேதக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது, அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. அந்த வழியிலேயே பயணித்தும் அவர்களுக்கு இறை தூதர்கள் காட்டி சென்றிருக்கிறார்கள். ஆனால் தங்களை வேதக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் அதன் வழியில் அவர்கள் பயணிக்கவில்லை. அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மஸலுல் லதீன ஹுமிலு தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. مثل الذين حملوا التوراة. தௌராத் என்கிற வேதம் யாருக்கு தரப்பட்டதோ அவர்களுக்கு உதாரணம் كمثل الحمار, கழுதையை போன்றவர்கள். يحمل أسفارا, அந்த கழுதை பொதியை சுமக்கிறது. ஒரு 20-100 குர்ஆன சாக்கு மூட்டையில போட்டு கட்டி கழுதையினுடைய முதுகுல வச்சா அது குர்ஆன் தெரியாதா? அல்ல ஒரு 100 கிலோ உப்பு நீங்க உப்பு மூட்டையை தூக்கி நீங்க கழுதை மூட்டையில வைங்க, அதுக்கு அது உப்புன்னு தெரியாது. அது பேசாம ஏதோ நமக்கு தீனி போடுறோம், சாப்பாடு போடுறோம், நம்ம முதுகுல என்ன தூக்கி வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லி என்ன செய்யும், போக வேண்டிய இடத்துக்கு அது போகும். அவ்வளவுதான். அது குர்ஆனா, அது உப்பா அல்லது மற்றதா என்று எதுவுமே அதற்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த கழுதையை போன்றவர்கள் இந்த வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள். அவர்களுக்கு வேதம் தரப்பட்டது, தரப்பட்ட வேதத்தை ஏற்றுக்கொண்டதின்படி அவர்கள் செயல்படவில்லை. கமஸலில் ஹிமார் யஹ்மில் அஸ்ஃபாரா பிஸ மஸலுல் கௌமில் லதீன கஸபு பிஆயாத்தினா. இப்படித்தான் நம்முடைய வசனங்களை, நம்முடைய மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உதாரணம் நாம் பெற்ற உதாரணம். கழுதையை போன்றவர் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் தெரிந்திருக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரின் நடைமுறை என்னவென்று தெரிந்திருக்கிறோம். அதை தெரிந்தும் நாம் அதை நடைமுறைப்படுத்த தவறுகிறோம் என்று சொன்னால் கழுதையும் நாமும் ஒன்றுதான். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். கழுதையும் நாமும் ஒன்று. கழுதையாக நீங்கள் இருக்க போகிறீர்களா, இல்லை இறைவனுடைய நல்லடியாக இருக்க போகிறீர்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை இறை தூதர் எப்படி வழிகாட்டி சென்றார்கள் என்று தெரிந்து செய்வதற்கு கூட நமக்கு அந்த ஞானம் இல்லையா, அந்த அறிவு இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். நபி அவர்களும் காட்டி தந்திருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா எதற்காக ஓத வேண்டும், எங்கு ஓத வேண்டும், ஏன் ஓத வேண்டும்? அது உம்முல் கிதாப். நபி அவர்கள் சொல்கிறார்கள் வேதத்தின் தாய் என்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது வேதத்தின் தாய். அந்த வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் நுழைவாயிலாக இருக்கிற ஃபாத்திஹத்துல் கிதாப், வேதத்தின் நுழைவாயில், திறவுகோல், அதை தொழுகையில் ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார். லா ஸலாத லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்துல் கிதாப். தொழுகையில் எவன் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு ரெண்டு தக்பீர் கட்டி விட்டால் எல்லாம் இமாம் பார்த்துக் கொள்வார் என்று நான் மௌனியாக இருந்தால் நான் தொழுத தொழுகையே அது தொழுகையே அல்ல. எனக்கு நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு ரக்அத்தில் நான் ஓத வேண்டும். சப்தமிட்டு தொழ வைக்கப்படுகிற தொழுகையில் மட்டும்தான் நான் இமாமுடைய சப்தத்தை கேட்க வேண்டும். மற்ற நேரங்களில் அது 2 ரக்அத் தொழுகையா இருந்தாலும் 4 ரக்அத் தொழுகையா இருந்தாலும் முந்தைய 2 ரக்அத்தில் சப்தமிட்டு ஓதப்படுவது தவிர்த்து மற்றவைகளை நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக. இங்குதான் நபி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத சொல்லியிருக்கிறார். ஓதவில்லை என்றால் தொழுகை இல்லை என்கிறார்கள். நான் சாப்பாட்டுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறேன், சாப்பிட போகிறேன்,
சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி கொண்டு நான் சாப்பிட வேண்டுமா? அல் ஃபாத்திஹா அப்படி நான் ஓதி சாப்பிட வேண்டுமா? இல்ல நான் படுக்க போகிறேன், அல் ஃபாத்திஹா என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நான் படுக்க வேண்டுமா? நான் கக்கூசுக்கு போகிறேன் கழிவறைக்கு, அல் ஃபாத்திஹா என்று நான் ஃபாத்திஹா ஓதி விட்டு போக வேண்டுமா? அப்படி இந்த சமூகத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். கண்ட இடத்துக்கெல்லாம் அல் ஃபாத்திஹா போடக்கூடிய ஒரு சமூகமாக கடந்த கால சமூகம் இருந்தது. அதையெல்லாம் தகர்த்து தரைமட்டமாக்கி தான் இன்றைக்கு நாம் வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மீண்டும் என்ன, என் வீட்டில் ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தேன் என்று சொன்னால் அல் ஃபாத்திஹா போடக்கூடிய வைத்து நாம் நடத்துகிற அளவுக்கு கேடுகட்டு போய் வருகிறோம். கடலை விட நாம் மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, ஒரு காரியத்தை செய்வதற்கு இறைத்தூர்கள் எப்படி வழியாக இருக்கிறார்கள்? பிஸ்மில்லாஹ் சொல்லி அந்த காரியத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஒக்கையிலே வழி இல்லை. அந்த மார்க்கம் உங்களுக்கு தெரியாதா? அந்த வழிமுறையை இறைத்தூர் சொல்லித் தரவில்லையா? இதற்கு ஒருவரை அழைத்து வந்து அல் ஃபாத்திஹா போட வேண்டுமா? இந்த அளவுக்கு நாம் மார்க்கத்தை தெரியாமல் அல்லது தெரிந்தும் தெரியாத நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அழிவு நமக்குத்தான் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற நாம் இதை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களுடைய திருப்தியை வேண்டும் நாம் சம்பாதிக்கலாம், மறுமையில் இறைவனுடைய திருப்தி கிடைக்கவே செய்யாது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். புகாரியில் 6882வது செய்தி. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், அபுதுன் நாஸ் இலல்லாஹி ஸலாஸா, அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள் 3 நபர்கள். அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள் 3 நபர்கள். முல்ஹிதுன் ஃபில் ஹரம், அல்லாஹ் எங்கு எதையும் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறான் அந்த ஹரம் மக்காவில், அந்த புண்ணிய பூமியில் பெரும் பாவங்களை எவன் செய்கிறானோ அவன்தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கானவன், கடுமையான கோபத்துக்கானவன். முபத்தகி ஃபில் இஸ்லாம் சுன்னத்துல் ஜாஹிலியா, இரண்டாம் நபர் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அறியாமை காலத்தவர்கள் செய்கின்ற செயலை எவன் விரும்பி செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு லப்பையை கொண்டு வந்து அல் ஃபாத்திஹா போடுகிறான் என்று சொன்னால் இவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன், இவன் கல்வியோட கேடுகட்டவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஏன் இஸ்லாத்தில் இதற்கு வழிமுறை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லையா? ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்க என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்க தெரியாதா உங்களுக்கு? இதையும் சொல்லித் தருவதற்கு ஒரு வேண்டுமா? அப்ப நீங்க சாப்பாட்டுல உட்கார்ந்து நீங்க சாப்பிடுறதுனால அஜர்ல கூட்டு வந்து அல் ஃபாத்திஹா ஓதிட்டு அப்புறம் சாப்பிடுவீங்களா? நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி உங்களுக்கு சாப்பிட தெரியாதா? இதையுமா நீங்க இந்த மார்க்கத்தில் கற்றுக்கொள்ளவில்லை? இந்த அளவுக்கு கேடுகட்ட நிலைக்கு நாம் போய்விட்டோமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அடுத்த தலைமுறையை நாம் வழிநடத்த வேண்டிய நிலையில் இருக்கிற நாம் இந்த தலைமுறையிலேயே நாம் தெரிந்ததை நாமே காலில் போட்டு மிதிக்கிறோம் என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இதை விட அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய வேறு எது இருக்க முடியும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இதற்கு நாமும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? உறவு, சொந்தம், நட்பு என்ற அடிப்படையில் போய் அதை ஆமோதித்து விட்டு வந்து விடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நாம் தெரிந்துதான் செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா என்பதை உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். எதற்காக நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம்? எதற்காக அவருடைய நடைமுறை உதாசீனப்படுத்தி உதைத்து தள்ளினோம்? அது நம்முடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முன்னுக்கு வருவோம் என்று சொன்னால் வேறு யாரால் இதை நடைமுறைப்படுத்த போகிறார்கள்? நன்றாக யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னார்கள், லதத்தபிஅன்ன சுனன மன் கான கபலக்கும் ஷிபரம் பிஷிபர் வ திராஅம் பிதிரா லவ் தഖலு துஹர துப்பில் லதഖலதுமுஹு கமா क़ால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் முன்னோருடைய வழியை ஜான் ஜானாக முலம் முலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதான் நடக்கிறது. அந்த முன்னோர்கள் ஒரு உடும்பனுடைய பொந்துக்குள் போனால் ஏன் அவன் அங்க போறான் என்று கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நம்மளும் தலைவரை விடுவோம் என்று தலையை நீங்கள் உள்ளே விடுவீர்கள். நீங்கள் அதிலும் நுழைவீர்கள். இந்த அளவுக்கு கேடு கட்டார் மனிதர்களானா? இந்த அளவுக்கு இறை மார்க்கத்தை தெரியாதவர்களானா? இல்லை. நாம் தெரிந்திருக்கிறோம். நம்முடைய மனசாட்சி நம்மை உதாசீனப்படுத்த வைக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்காக என்ன சொல்வான், நம்முடைய கட்சிக்காரன் என்ன சொல்வான், நம்முடைய சம்பந்த வழியில் என்ன சொல்வான் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்வான் என்று பார்க்கவில்லை. நாம் செய்கிற இந்த செயலுக்கு அல்லாஹ் கூலி தருவானா என்று பார்க்கவில்லை. பலாயிரக்கணக்கான ரூபாயை தேவையில்லாதவர்களுக்கு நாம் செலவழிக்கிறோம். ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும்.
ஆகமான வழியை நான் செலவழித்தேனா இல்லை கூடாத வழியை செலவழித்தேனா என்ற கணக்கு காட்டியாக வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒண்ணுமில்லாத, அதாவது உப்புச்சப்பில்லாதவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கணக்கு காட்ட கடமைப்பட்டிருக்கிறான். இத்தனை வாழ்வாதாரங்களையும் வாய்ப்பையும் வசதியும் தந்த இறைவன் அவனுக்கு நாம் கணக்கு காட்ட வேண்டாமா? கணக்கு காட்ட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல் இறை திருப்திக்கு உரியதா என்பதை பார்த்து செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோமோ என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 232வது ஹதீஸாக இருக்கிறது. ஸல்லு கப்ல ஸலாத்தில் மக்ரிப், நீங்கள் மக்ரிபுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுங்க அப்படி சொன்னாங்க. சொல்லிவிட்டு காலத்து சாலிசா லிமன் ஷாஅ, மூணாவது தடவையில சொன்னாங்க விரும்பியவங்க தொழுவுங்க. இப்போ மக்ரிப் வாசனோட 2 ரக்காத் தொழுறோம் இல்லையா? மற்ற பள்ளிவாசல்ல அதெல்லாம் நடைமுறை கிடையாது. உடன் இகாமத் அப்படி போட்டுருவாங்க. இகாமத் உடன், அது மட்டும் என்ன உடன் போடுவாங்க. மற்ற நேரத்துக்கெல்லாம் என்ன பாங்கு சொல்ல டயத்துல 20 நிமிஷம் போட்டுருப்பாங்க. 12:20 பாங்கு வைங்க, 12:40க்கு இகாமத் சொல்லி போடுவாங்க. மக்ரிப் மட்டும் போய் பாருங்க உடன் அப்படி போட்டுருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லு கப்லல் மக்ரிப் ஸலாத்தல் மக்ரிப், ஸல்லு கப்ல ஸலாத்தில் மக்ரிப் என்று சொல்லிவிட்டு பிஸ்ஸாலிஸா லிமன் ஷாஅ, விரும்பியவர் தொழுவுங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? கராஹியத் அய்யத்தஹிரஹு நாஸு சுன்னா, மக்கள் இதுவும் ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று எடுத்துக்கொள்வதை வெறுத்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினா தொழுவுங்க. கட்டாயமா மக்ரிப் பின்னால் தொழுவோமா இல்லையா? இஷாவுக்கு பின்னால் தொழுவோமா இல்லையா? லோருக்கு முன்னாலே பின்னாலே தொழுவோமா இல்லையா? ஃபஜ்ருக்கு முன்னால சுன்னத் தொழுவோமா இல்லையா? இது மாதிரி கட்டாயமாக இதை இந்த சமூகம் எடுத்துக்கொள்ளுமோ என்று நான் வெறுத்ததால் விரும்பினா தொழுங்க என்று நபிகள் நாயகம் சொன்னார். அப்போ ஒரு தொழுகையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பார்த்து பார்த்து தான் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் மீது வேண்டா வெறுப்பாக அதை செய்ய வேண்டும் என்று காட்டித் தரவில்லை. அப்படி இருக்கிற போது நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு தொழுகைக்கே இப்படி ஒரு பார்வையை பார்த்திருக்கா என்று சொன்னால் காட்டித்தராததை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தரா எப்படி பார்க்க வேண்டும்? அந்த பார்வையை உங்களுக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் வேண்டும். நான் எப்படி பார்க்க என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். முஸ்லிமிலே, அதாவது முந்தைய ஹதீஸ் 1183 ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு புகாரியில் சொல்லி காட்டுறாங்க மக்ரிபுக்கு முன்னால தொழுவது. இப்போ நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. قال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدا غريبا فطوبى للغرباء என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் அரிதினும் அரிதாகத்தான் தோன்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் முஸ்லிம் மக்காவில், அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் என்று பறைசாற்றினார்கள். அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டவர் மனைமார்களுக்கு தெரியாது, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தெரியாது. அவர்கள் தான் பறைசாற்றினார்கள் அல்லாஹ் ஒருவன். நம்பர் 1 அப்பதான் ஆரம்பிக்கும். பிறகுதான் அடுத்து 2வது, பிறகுதான் அடுத்து 3, பிறகுதான் 10, பிறகுதான் 100, பிறகுதான் 1000, பிறகுதான் லட்சம், இன்று கோடிகள், 200 கோடிகள். அப்படி ஆரம்பித்த இஸ்லாம் வஸயஊது கமா பதா, நபி அவர்கள் சொல்றாங்க. எப்படி ஆரம்பித்ததோ அந்த நிலைக்கு போய்விடும் என்று சொன்னார்கள். 200 கோடியிலிருந்து சைவருக்கு போய்விடும். தூபாலில் உறவா, அந்த நேரத்தில் யார் இஸ்லாமை பார்த்து பார்த்து நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் அருகி போய்விடுவார்கள், சுருங்கி போய்விடுவார்கள், குறைந்து போய்விடுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த நிலையை நோக்கி போகிறோமா தெரியவில்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. அல்லாஹ்வை சத்தியத்தை சத்தியமாக எங்களுக்கு காட்டி அதை பின்பற்றுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு நீ தான். அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வழியை நீ எங்களுக்கு தான் என்று பிரார்த்தித்து என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.